டெல்லியில இருந்து மிகப்பெரிய அழுத்தம் வந்துருச்சு. அண்ணாமலை அவர்களை மாற்ற போகிறார்கள். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். வெங்காய பதவின்னு ஒருக்க சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒருக்கா இந்த பதவிங்கிறது பிஜேபியில வெங்காய பதவி. ஒருத்தர் கேட்டாங்கன்னா வெங்காய பதவின்னு என்னென்ன அப்படின்னு. தம்பி இந்த வெங்காயத்தை உரிச்சினா உள்ள என்னப்பா இருக்குன்னு. நான் ஒண்ணு இருக்காங்க இந்த பதவியெல்லாம் அப்படித்தான்ப்பா. அதாவது விவிஐபினா யாருன்னா ஒரு சினிமா தியேட்டர்ல 10 பேர் இருப்பான். 10 பேர்த்த ஓவர்டேக் பண்ணி போய் அப்படி பந்தாவா போய் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போவானா யாருமே அவர் அப்படின்னு. தம்பி நம்ம ஊர்ல பெரிய ஆள்பா, புதுசாக வந்திருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ப்பா, அரசியல் கட்சி தலைவர்ப்பா. நீங்க வந்து ஒரு விஷயத்தை வயலேட் பண்ணாதான் இந்தியாவில் விஐபின்னு ஆயிடுச்சு. நான் அந்த கியூல இருக்கிறாள். இந்த தலைவர் பதவி வந்துதான் அண்ணாமலை அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாதுங்க. அண்ணாமலை எங்கிருந்தாலும் தனித்தன்மையாக தான் செயல்படும். என்னோட யூஎஸ்பியா தான். அண்ணாமலையை தலைவராக போடும் பொழுதே பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் திஸ் இஸ் வாட் யூ கெட். அண்ணாமலை இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் பேசுவான், இப்படித்தான் அரசியல் செய்வான், இப்படித்தான் இருப்பான். உங்களோட பாலிடிக்ஸ்க்கு டெல்லியில இருந்து முழு ஆதரவு இருக்கான்னு கேட்கிறேன் சார். ஏன்னா தொடர்ந்து சொல்றது மாற்ற போறாங்க, அவரை கொஞ்சம் சைட்லைன் பண்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தமிழகத்தில் அரசியல் புரிதல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கும் நான் சொல்றேன்னா தலைவர் அப்படிங்கிற வார்த்தை என்னை எப்பொழுதும் டிஃபைன் பண்ணாது. ஐ எம் பியாண்ட் இட். தலைவருங்கிறது பேப்பர்ல யாரோ தலைவர் அண்ணாமலைன்னு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு ஆத்தரைஸ் பண்ணிட்டு அதில் பேப்பர். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. டிஃபேக்டோ டிஜோர்னு 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல 10 பேர் இருப்பான், கிளாஸ் லீடர் ஒருத்தர் இருப்பான். கிளாஸ் லீடர் யார் போட்டிருப்பாங்கன்னா ஸ்கூல் டீச்சர் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ்ல கில்லி ஒருத்தர் இருப்பான் கடைசி பெஞ்சில். அந்த கிளாஸ் லீடர் தானே பசங்க அவனை பார்ப்பாங்க. அந்த கில்லி மாதிரி இருக்கணும்னு தான் ஏன் ஆசை. இந்த மாதிரி பேப்பர்ல அப்படியே போட்டு தலைவர்னு போட்டாங்க, இதை இல்லாட்டி அண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அண்ணாமலை லைஃப் ஃபுல்லாக அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த கடைசி பெஞ்சில் அந்த ஓரத்தில் இருக்கிற கில்லியா தான் என் வாழ்க்கை இருந்திருக்கு. இல்ல தினேஷ், எனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒண்ணு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். அது இருக்காது. என்ன வேணாலும் முழு ஃப்ரீடம் இல்லைன்னா இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேசிய கட்சியில மேனேஜர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்களும் குறிப்பிட்டீங்க. நான் மேனேஜர் அங்கே இருக்க மாட்டேன், இருக்க விரும்பவும் மாட்டேன். அந்த மாதிரி நான் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஐ எம் அ லீடர். இதுல என்ன பண்ணுவேன்? பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட், பிஜேபி இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட், கேடர்ஸ் இன்ட்ரெஸ்ட் செகண்ட், லீடர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தேர்ட், மை இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். இந்த ஆர்டர்ல தான் அரசியல் பயணம் இருக்குமோ தவிர ஒரு மேனேஜராக இருந்து அப்படியே அந்த சீட்லேயே ஒரு 5 வருஷம் உட்காந்துட்டா அப்படியே ஏதாச்சும் ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம பின்னாடி ஒரு 2 பேரை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கட்சியில் இருந்தது காட்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு தேவையில்லை. நான் பின்னாடி இருந்த பேரை விட்டுட்டு வந்திருக்கேன். ஐபிஎஸ்ங்கிற வார்த்தையை அழைச்சிட்டு எனக்கு எதுவும் வேண்டான்னு வந்திருக்கேன். அது பின்னாடி எம்பி அப்படின்னு போடணுமா, அது பின்னாடி என்னது எம்எல்ஏ அப்படின்னு போட்டு அது ஐபிஎஸோட பெருசா விட்டுட்டு வந்தது மாற்றத்திற்காக. இந்த 2 வார்த்தை எம்பின்னு ஒரு வார்த்தை அல்லது எம்எல்ஏன்னு ஒரு வார்த்தை போட்டா அண்ணாமலை வாழ்க்கையை பூர்த்தி ஆயிடுச்சு, கௌரவம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் என் லைஃபை பார்க்கலைங்க. திடீர்னு மாற்றம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றது, தலைவர் பதவி வெங்காய பதவின்னு சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சில பேர் எழுதுறாங்க ஒரு படி மேல போய் தனி கட்சி தொடங்க போகிறார் அண்ணாமலை. மோடிங்கிற மனிதனுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கு, வேற யாருக்காகவும் நான் வரல. ஒன்லி ஃபார் மோடி. அதிமுக கூட தான் கூட்டணி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா ராஜினாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்க வேண்டாம்ல. திரும்ப சொல்றதுன்னு மோடிக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன், அதுல எந்த மாற்று கருத்து. மோடி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய அரசியல் நிலைப்பாடு பயணம். மோடிஜிக்கு எந்த விதத்திலையும் எங்கேயும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா பர்சனலா இந்த மோடி மேல இருக்கிற நெகட்டிவ் இமேஜ், கோ பேக் மோடி, இதெல்லாம் பர்சனலா நாங்க அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க ஏத்துக்கீங்களான்னு தெரியாது. நிறைய விஷயத்தை நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம். ஒன்லி ஃபார் மோடி. 2026 பிஜேபி ஹேஸ் டு பி இன் தமிழ்நாடு. இல்லை ஒரு அரசியல் கட்சி எதுக்குன்னு நடத்துறீங்க தமிழ்நாட்டில்? செகண்ட் லாஜிக் இல்லை, காலம் பூரா நம்ம இருக்கலாம். அரசியல் கட்சி நடத்துறது ஒரு நாள் பவருக்கு வரணுங்கிறக்காக தான். ஸோ 2026 நீங்கள் வரல, பீக் ஆஃப் மோடியில் வரல அப்படின்னா எப்போ நான் வருவீங்க? ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா நான் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன், கட்சியில அடிமட்ட தொண்டனா இருந்து பணியாற்றுவேன் அண்ணாமலை பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதனால் அதை பற்றி இந்த நேரத்தில் நான் கமெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்காதுங்கண்ணா. என்னோட பப்ளிக் அட்டரன்சஸ், அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கேன். அதுக்கெல்லாம் ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் சப்போஸ் டு பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கேள்விகளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட்லேயே நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். எனக்கு எந்த கூட்டணி கட்சி மேலேயும் எனக்கு கோவம் கிடையாது. காரணம், எல்லாருமே அவங்க அரசியல் யுக்தியை, அவங்க அரசியல் பயணத்தில் அவங்க தீர்மானம் பண்ணி அரசியல் பண்ணுறாங்க. அதை இன்னொரு கட்சியிலிருந்து நான் கமெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்காது. அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு இவர் மேலே கோவமா, அவர் மேலே கோவமா, அந்த தலைவர் மேலே கோவமா, அரசியல் அந்த மாதிரி கோவப்பட்டெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனிமீஸாக இருப்பீங்க, ஒரு வாரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்காத அரசியல் கிடையாது. இந்தியன் அரசியல் சரித்திரமே அப்படித்தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 1967 தேர்தல் பார்த்தீங்கன்னா திமுக, ராஜாஜி ஐயா, கம்யூனிஸ்ட்டு, யாரெல்லாம் சேரக்கூடாது, யாருக்கு எதிராலாம் பேசினாங்களோ சேர்ந்து தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டத்தில்.
அதனால் பாலிடிக்ஸில் தேர் ஆர் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஆர் நோ பெர்மனன்ட் எனிமீஸுங்கிறது எனக்கும் தெரியுங்கண்ணா. பட் நான் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே தமிழகத்தினுடைய அரசியல் சூழலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ண ஓட்டம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஆஃப் லேட் பேசுகிறேன். நான் இதெல்லாம் பார்க்கும் பொழுதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அதை லாஸ்ட் ஒரு 6 months நான் சொல்லுவேன். ஒரு 6 மாசமா எனக்குன்னு உரிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நோக்கி நான் நகர ஆரம்பிச்சிட்டேன். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்குள்ள நாம போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தீர்க்கமான கருத்து. நான் ஆளுங்கட்சி, நான் யாரையும் எகெயினா சொல்றேன்னா குற்றம் சுமத்தல, குறை சொல்லல, இப்படித்தான் என்னோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை நான் பண்றேன். ஆளுங்கட்சி சொல்றாங்க, எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, இல்லை என்னால் அவ்வளவு முடியாது, நான் ஒரு 30% குறைச்சு நான் இந்த மாதிரி பண்றேன், நீங்க ஏத்துக்குங்க. நான் எதிர்கட்சிங்கிறனால நீங்க அந்த 30% குறைச்சி என்னை ஏத்துக்குங்க, ஆளுங்கட்சிங்கிறனால 100% ஏத்துக்குங்க. இப்படிதான் தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு. இல்ல பிஜேபி மாதிரி கட்சிகள்லாம் இங்க பாக்குறோம் அங்க பாக்குறோம், நாம எங்க போறது, இதுல இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா, இவங்களோட சேர்ந்து நாமளும் அதே மாதிரி போலாமா? எகெயின் நான் இது ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டா அவங்க பண்றது தப்பு சரியை தாண்டி அவங்களோட யுக்தியில நாமளும் டிராவல் பண்ணுமா, அவங்க பண்றதை நாமளும் பண்ணணுமா, அப்பதான் நம்ம கூட்டணிங்கிறது கரெக்டா இருக்குமா? இது பிஜேபி முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சவால். அல்லது பிஜேபி தனிச்சு ஒரு புது அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து போகணுமா? இது பிஜேபி முன்னாடி இருக்கிற 2வது சவால். நாம இங்க கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு மாவட்டத்துல நம்ம மாவட்ட தலைவர்களும் அவங்களும் உட்கார்ந்து அந்த மாவட்டத்துக்குள்ள பர்சன்டேஜ் போட்டு, அப்புறம் ஒரு பஞ்சாயத்துக்கு சண்டை போட்டு, ஒரு யூனியன் கவுன்சிலருக்கு சண்டை போட்டு இது நடக்காதுங்க. நாமளும் எடப்பாடி அண்ணனும் நாமளும் ஓபிஎஸ் நீங்க ஒரு நம்பர் அக்ரி பண்ணி கீழே சொல்லிடுறோம். அது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவரும் பிஜேபி மாவட்ட தலைவரும் ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை, கோயம்புத்தூர்ல ஏத்துக்க மாட்டாங்க. இது கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும் சிக்கல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அலையன்ஸ். ஏடிஎம்கே மேல எந்த ஒரு குறையோ அவங்க மேல ஒரு குற்றமோ நான் சுமத்தல. ஆனா ஒரு கட்சிக்கு எப்படி இருக்கும்னா அவங்க கட்சி வளரும், என்னோட வளர்ச்சியை நான் விட்டுக் கொடுக்க கூடாது. ஏடிஎம்கே அப்படிதாங்க நான் நினைக்கும், அது தவறு என்ன இருக்கு? அப்படி ஏடிஎம்கே அப்படி தப்பா நினைக்குது, பிஜேபி வளர கொஞ்சம் விட்டு கொடுத்து வளரலாம்னா எந்த தலைவரும் நினைக்க மாட்டான். எடப்பாடி அண்ணனோ பன்னீர்செல்வம் ஏடிஎம்கேயோட எந்த தலைவர்களாக இருந்தாலும் மாவட்ட செயலர் உட்பட நம்ம கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜெயிக்கிற சீட் நாமே கொடுக்கணும், ஜெயிக்கிற சீட்ல நாம நிற்கணும், ஃபைட் பண்ணி பிஜேபி ஒரு சீட்ல ஜெயிக்கணும். இதெல்லாம் ஏடிஎம்கேவை எங்கேயுமே குறை சொல்ல மாட்டேன். ஏடிஎம்கேனுடைய பொசிஷன்ல பிஜேபி உட்காருது அப்படின்னா கூட நம்ம அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் அப்படித்தான் இருக்கும். பெட்டர் சீட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும், 50-50 சீட்ஸ் அவங்க கிட்ட போகணும், 60-40 அவங்க கிட்ட போகணும், அவங்க சண்டை போட்டு அதை ஜெயிக்கட்டும் அப்படின்னு. இல்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல நிறைய சீட்ஸ் வேணும், அல்லது எங்கெல்லாம் நமக்கு ஒரு பேஸ் இருக்கோ அங்கே சீட்ஸ் வேணும். ஏடிஎம்கே நினைப்பாங்க அதான் என்னோட ஃபோக்கஸ் ஏரியாவும் கூட நான் ஏன் கொடுக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த ரப்பிங் வர்றக்கு, இந்த கொலிஷன் பாலிடிக்ஸ்குள்ள கட்சிகளுக்கு ரப்பிங் வர்றதுக்கான காரணம் நோபடி வாண்ட்ஸ் டு அலோ அதர்ஸ் டு க்ரோ. அது தவறே கிடையாது. அது ஏடிஎம்கே அப்படி நினைக்கிறாங்கன்னா நான் வரவேற்கிறேன். அதை தாண்டி தான் பிஜேபி வளரும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய வீக்னஸை பயன்படுத்தி அந்த கட்சி வளர நினைச்சா அந்த கட்சி தொடர்ந்து அரசியலில் இருக்க முடியாதுங்கண்ணா. இந்திய சரித்திர சான்று இது. அந்த கட்சி கால் ஊனி நிற்கணும், அந்த கட்சி வேறு போகணும், அந்த கட்சி வேர்வை சிந்தணும், அந்த கட்சி ரத்தத்தை சொட்டணும், அது வேறு போகணும். 1984 லோக்சபால பிஜேபிக்கு 2 MP இருந்தாங்க. குஜராத் 1, ஆந்திர பிரதேஷ் 1. இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் பிஜேபியினுடைய ஓட் ஷேர் லெஸ் தென் 2%. அன்னைக்கு ஒரு MP இங்க, ஒரு MP அங்க. இன்னைக்கு குஜராத்தில் 86% அசம்பிளியில் நாங்க, 92% லோக்கல் பாடி நாங்க, 100% MP நாங்க. கம்ப்ளீட் குஜராத்தே பிஜேபி நாங்க. காரணம் 84 போட்ட விதை போய்கிட்டே இருந்துச்சு வண்டி. செட்பேக். மோடிஜி 86 உள்ள வர்றாரு, ஆர்கனைசிங் செக்ரட்டரியா வர்றாரு, ஜெனரல் செக்ரட்டரியா மாறுறாரு. அகமதாபாத் முனிசிபல் எலெக்ஷன்ல தனியா நிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்றோம். 93-94 கேஸ்பாய் பட்டேல் 96 முதலமைச்சர். நம்ம இந்தியன் சரித்திரத்தை கிளீனா படிச்சு பார்த்தாங்கன்னா அந்த ஆர்க் ஆஃப் பாலிடிக்ஸ் நமக்கு தெளிவா தெரியும். எப்படி இந்த கட்சி இங்கிருந்து இங்க போச்சு. ஓகே, 20 years ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆந்திரா எங்கன்னா கண்டினியூஸ் அலையன்ஸ்ல இருக்கும். கண்டினியூஸ் வி ஆர் அன் அலையன்ஸ், பார்ட்டி இஸ் லெஸ் தென் 2% இருக்கு. ஆந்திராவில் எல்லா காரியக்கர்த்தும் வளரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பெரிய ஸ்ட்ரகிள் ஆந்திராவில் போயிட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக நான் திரும்ப சொல்றேன், ஒரு கட்சி வீக்னஸை பயன்படுத்தி நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா அது நம்ம ஸ்ட்ரென்த் இல்லை. நம்ம ஸ்ட்ரென்த் தான் பிஜேபி. ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் பிஜேபின்னு என்ன நினைக்கிறீங்கன்னா 5 பாயிண்ட் சொல்லலாம். பிஜேபினா 1, பிஜேபினா 2, பிஜேபினா 3, பிஜேபினா 4, பிஜேபினா 5. இந்த ரீகால் ஒரு ஓட்டர்னால பண்ண முடியல அப்படின்னாங்கன்னா அந்த கட்சிக்கு அங்கே வேலை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பிஜேபினா நினைக்கிறேன், ஆனால் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்னா, ஆனால் கிளீன் பாலிடிக்ஸ்னா, நான் பிஜேபி பற்றி நினைக்கணும்னு அவங்க நினைக்கிறது, நான் கிளீன் பாலிடிக்ஸ்னா மோடிஜினா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய கட்சிக்கு சக்தி இருக்குன்னா, கொஞ்சம் ஆன்மீகம், நிறைய நேஷனலிசம் எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சிங்கண்ணா. இது ரீகால் பாயிண்ட்ஸ்.
இது எப்ப ரீகால் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு தனித்தன்மையான ஐடென்டிட்டி. இதை நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். கூட்டணியில போகும்போது இந்த தனித்தன்மை மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 100% தான். ஒரு கூட்டணி நீங்க போகும்பொழுது யூ மிஸ் இட். இப்போ கூட்டணியில் போய் நீங்க ஒரு நம்பர் கேட்குறீங்க, அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் முடியணும், அது கரெக்டான டைம்ல முடியணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலெக்ஷன் வேலை செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்கணும். அதுதான் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். மிட் நைட் வரைக்கும் நீங்க பேசி 10 சிட்டிங் உட்காந்து டெல்லியிலிருந்து தலைவர்கள் வந்து பேசி உங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜி இந்த அலையன்ஸ் ஸ்டாக்ஸுக்கே போய் அந்த அலையன்ஸ் ஸ்டாக்ஸ் முடிஞ்சோடனே அப்பாடா அலையன்ஸ் ஸ்டாக்ஸ் முடிஞ்சதுப்பான்னு சொன்னா உங்களுக்கு எங்க எனர்ஜி இருக்கு போய் நீங்க வந்து எலெக்ஷனை மேனேஜ் பண்றீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு யாரு மேலே கோவம் இல்லைங்க. நான் 2 எலெக்ஷனை பார்த்துட்டேன். ஒரு எலெக்ஷன் கூட்டணியோட நின்றுருக்கோம், ஒரு எலெக்ஷன் தனியா நின்றுருக்கோம். எப்படி தமிழ்நாடு மாறுதுன்னு நமக்கு தெரியுது களத்துல. நம்ம யாரையுமே இவங்களை கோவப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்களை சிறுமைப்படுத்தி இந்த கட்சி எப்பவுமே வளரக்கூடாது. இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா சார், ஏடிஎம்கே மேல எந்த கோவத்தினாலும் நான் கூட்டணி வேணான்னு சொல்லல, பாஜக வளரணுங்கிற எண்ணத்தினால கூட்டணி வேணான்னு சொல்றேன். ஏன்னா கன்சிஸ்டன்டா சொல்றேன். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்றேன், அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க. இட்ஸ் லார்ஜர் பார்ட்டி. அவங்க அந்த கிரிப், ஏன்னா அவங்க வந்து தனித்தன்மையா 1972 கட்சி ஆரம்பிச்சு எமர்ஜென்சி காலகட்டம் முடிஞ்ச உடனே கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தவங்க தனித்தன்மையா இருந்தவங்க. 6 முறை முதலமைச்சரா இருந்தவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய ரப்பிங்க என்ன? அப்போசிஷன் லீடர் யாரு? எடப்பாடியார் தான் அப்போசிஷன் லீடர். கருத்துக்கள் யார் ஆக்ரோஷமா நெரேட்டிவ் வைஸ் பேசுறா? சில பேர் சொல்ல அண்ணாமலை என்ன பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, பேசலாம். இந்த ரப்பிங் அங்க தானே வருது. ஓ அப்போ வந்து நீங்க வந்து எங்க ஸ்பேஸ் எடுக்க பாக்குறீங்களா? ஒரு 2 ஏடிஎம்கே தொண்டை ட்வீட் போடுறான், மெசேஜ் போடுறான், ஒரு பிஜேபி காரர் ட்வீட் போடுறான். இந்த ரப்பிங் எல்லாம் இந்த ஃபால்ட் லைன்ஸ்லாம் அங்கதானே உருவாகுது. காரணம் பாலிடிக்ஸ்ல இது நேச்சுரல். இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த எலெக்ஷன் எங்க எலெக்ஷன். இட் டசன்ட் மீன் நாங்க டாமினேட் பண்ண போறோம், மிச்ச கட்சியை சிறுமைப்படுத்த போறோம் கான்செப்ட் இல்ல. நெரேட்டிவே பிஜேபி சுத்தி தான் இருக்க போகுது. தனியா நின்னா பாஜகவுக்கு ரூட்ஸ்ல என்ன பலம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார், அது உங்களுக்கும் நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. அதற்கான பதிலாகவும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாட்டில் இன்னும் மோடிஜியினுடைய ஸ்ட்ரென்த் வந்து சரியா டெஸ்ட் பண்ணலிங்கிறது என்னோட ஆர்குமெண்ட்டுங்க. 2014 வாஸ் குட் கிரவுண்ட் அண்ணா. 19%, 19% வாக்கு ஒரு 3வது அணி வாங்கினது அரசியல் வரலாற்றுல பெரிய விஷயம், சாதாரண நம்பர் இல்லை. ஸோ அது வந்து மோடிஜிக்கு பேஸ் இல்லைன்னு சொல்றது அதே தகர்த்துருச்சு. தட் ஹஸ் broken it. இது இப்போ உடஞ்சிருக்குன்னு ஏன் நான் ஆணித்தரமா சொல்றேன் நான், அப்போ கோ பேக் மோடிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினாங்க. அவங்க ட்விட்டர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அக்கா அவர்கள் வந்து கோ பேக் மோடிங்கிற வார்த்தையை போட்டாங்க ஹேஷ்டாக். ஆனால் இப்போ கோ பேக் மோடிங்கிறது 1 அப்படின்னா வெல்கம் மோடி அல்லது வணக்கம் மோடிங்கிறது 14 இருக்கு. 1:14 ரேஷியோல களம் மாறி இருக்கு. 14 லட்சம் பேர் கடைசியா மோடிஜி தமிழ்நாடு வரும்பொழுது வெல்கம் பண்ணியிருக்காங்க. 82,000 பேர் கோபேக் மோடின்னு போட்டிருக்காங்க. ட்விட்டர்ல வேற மாதிரி ஒரு முன்னாடி சோஷியல் மீடியா வச்சு தானே சொன்னாங்க கோபேக் மோடி பாருங்க ட்ரெண்ட் ஆகுது, அப்ப மோடிஜி வந்து தமிழ்நாட்டில் பிடிக்கலின்னு தானே ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா. அப்பயும் ட்விட்டர் வச்சு தானே ஆர்கியூ பண்ணாங்க. மோடிஜி பிஜேபி அது இந்த பக்கம் கட்சி, தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வச்ச வாதங்கள்லாம் இன்னைக்கு தவிடுபடியாகும். பாஜக ரூட்ஸ்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த தைரியத்துல நம்ம அதை போக முடியுங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா அந்த நம்பர்ஸ் அக்சஸ் எங்கிட்ட இருக்குல்லண்ணே. ஒரு மாநில தலைவர் ஐ ஹேவ் தட் அக்சஸ் இல்லை. எவ்வளவு பூத் கமிட்டி போட்டிருக்கோம். இந்த பூத் கமிட்டிங்கிறத இன்னொன்னு ஓவர் இமேஜினேஷன் தான். டிஎம்கே ஏடிஎம்கேவோட நம்ம கம்பீட் பண்ணவே முடியாது அந்த இடத்துல பூத் கமிட்டிங்கிற விஷயம். சரிங்கண்ணா. ஆனா உதாரணத்துக்கு ட்ரெடிஷனல் திராவிடியன் பார்ட்டி அதனுடைய பூத் கமிட்டி என்ன வேலை செய்யுதுங்கண்ணா? மாசம் போய் மக்களை பார்த்து பேசுறாங்களா? அதோட ரெஸ்பான்ஸ் நம்ம எப்ப பார்க்க முடியும் சார்? நீங்க இவ்வளவு வேலைகள் பார்த்து எப்ப பார்க்க முடியும்னா பிஜேபி தனித்தனிமையா நின்னீங்க தான் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் உங்களோட எவ்வளவு பூத் கமிட்டி இருக்கு? 68,000 பூத் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. 68,000 சில்லற பூத் இருக்கு. பிஜேபி இன்னைக்கு கிட்டத்தட்ட 59,000 பூத்ல வந்து முழுசா கமிட்டியை போட்டிருக்காங்க. ஒரு 5,000 பூத்துல வந்து குறைவான ஆட்கள் இருக்காங்க. 3,000 பூத்துல யாருமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா அது எப்ப நீங்க டெஸ்ட் பண்ண முடியும்னா அத்தனை பூத் கமிட்டியும் நான் கிரவுண்ட்ல ஆக்டிவேட் பண்ண முடியும்போது தான் உங்களுக்கு தெரியும் இது மாற்றத்துக்கான அரசியலா. என்னுடைய பேச்சுல இருந்து நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டுக்கு நான் எப்பவோ தயார்படுத்திட்டேங்க. ஏதோ புதுசா அண்ணாமலை இன்னைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சு ஒரு மைக் எடுத்துட்டு வந்து கிளீன் பாலிடிக்ஸ் அந்த பாதையில போகணும்னு பேசல. 2 இயர்ஸா சைலண்டா செங்கலா வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியே உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க போய் ஒரு மீடியால பேசி அவங்கள பார்த்தா தான் உங்க ஊருக்காரங்க பார்ப்பாங்க, உங்க ஜாதிக்காரங்க பார்ப்பாங்க, இந்த ஏரியாக்காரங்க பார்ப்பாங்க. ஓ தலைவன்டா தினேசனுக்கு சமமா உட்காந்து டிபேட்ல பேசுறான்டா இவன் குட்ரா. அதுக்காக எக்ஸ்போஷர் கொடுக்க சில பேர் நினைக்கலாம் ஐயோ அண்ணாமலைக்கு இவ்வளவு பேர் டிவியில போய் பேச வைக்கிறாங்க. எப்படி எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அவங்களுக்கு? அவங்க போய் ஒரு டிஎம்கேல இருக்கிற 7 முறை எம்எல்ஏ வேர்த்து நிக்கணும். 2026 நம்ம தனியா நிக்கிறோம் அப்படின்னா அவங்க காம்படிட்டர் யாருன்னு 5 முறை 4 முறை எம்எல்ஏவை எதிர்த்து ஒரு பிஜேபி காரன் 25 வயசுல போய் நிற்பான். அதையும் நான் இப்ப தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்க முகம் டிவியில போட்டோம், வீடியோல அவங்க முகம் போட்டோம். ஓகே. ஆனா உங்க கட்சியில இருக்க எல்லாருக்கும் அது தெரியும். அப்ப நீங்க தனியா நம்ம எலெக்ஷனை சந்திக்கலாம் நீங்க சொல்லும் போது ஏன் ஒரு அக்செப்டன்ஸ் உங்க பார்ட்டில இருந்து வர மாட்டேங்குது? அக்செப்டன்ஸ்லாம் வரல. 90 உள்ள என்ன நடந்துச்சுன்னு வேண்டாங்கன்னா இல்ல ஜெனரலி நீங்க உள்ள வெளியே வேணா இன்னைக்கு 99% பிஜேபி சப்போர்ட் பண்ணுதுன்னா
கூட்டணியை பத்தி நம்ம பேச வேண்டாம், நான் பப்ளிக் கருத்து நான் எஸ் வைக்கிறேன். எஸ் எஸ் நான் சொன்ன கிளீன் பாலிடிக்ஸ் 100% பிஜேபி தலைவர்கள் சப்போர்ட் பண்றாங்க, 100%.